ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு சர்ச்சுக்கு தாங்க கிளம்பிட்டோம். அந்த சர்ச்சு வந்து ரொம்ப ஃபேமஸான சர்ச்சுங்க. அந்த சர்ச்சில் என்ன ப்ரேயர் பண்ணாலும் நடக்கும்னு சொல்கிறாங்க எல்லாருமே. ஸோ நான் ஆல்ரெடி போயிருக்கேன். உங்கள்கிட்ட அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் இந்த விலாக் கண்டினியூ பண்ணுறேன். சரி வாங்க கைஸ் மோட்டோ விலாகில் போகலாம். ஸோ கைஸ் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. வாங்க அப்படி எல்லாமே மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். இதுதாங்க வேணும். பாக்கி வந்து செம்மையாக இருக்குது, கேட்குறக்கே வந்து அழகாக இருக்குது. ஸோ காய்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபேமஸான ஒரு சர்ச்சுக்கு தாங்க போகிறோம். அந்த சர்ச்சு என்னன்னா லூர்து மாதா ஆலயம்னு போட்டிருக்கோம். அது வந்து என்ன ப்ரேயர் பண்ணாலுமே அங்கே வந்து நடக்குமா காய்ஸ். அதனால் யாராவது கண்டிப்பாக வந்து இந்த சைடு அவினாசி சைடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போங்க காய்ஸ். என்ன ப்ரேயர் பண்ணாலுமே நடக்குமா அந்த கோயிலில். இப்போ அப்படி தான் கொஞ்சம் ஃபேமஸாக அந்த சர்ச் வந்து போயிட்டுருக்கு. அதான் சரி நம்மளும் போயிட்டு அப்படி விசிட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம் காய்ஸ். அதே மாதிரி அந்த சர்ச்சில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம வந்து இப்போ நமக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து குழந்தை பிறந்துருமாங்க கைஸ். அதே மாதிரி மேரேஜ் ஆகாதவங்களுக்கும் அதே தான். அதே மாதிரி யாருக்காவது சப்போஸ் மேரேஜ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த சர்ச்சுக்கு ஒரு டைம் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு வாங்க. ஏதாவது பேசும்போது தான் கைஸ் இந்த மாதிரி ஆஃப் ரோடு வரும். ஆஃப் ரோடுனாலே வந்து ஜிடி ஒஸ்ட்டுங்க, சத்தியமாக ஒஸ்ட்டுன்னு சொல்கிறத விடவும் அந்த ஆஃப் ரோடுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு வந்து டென்ஷன் ஆகுதுங்க. நல்லா வந்து ஒரு ரா பவர் வண்டியை தூக்கிட்டு இந்த ஆஃப் ரோட்டில் ஓட்டுறதுனா கொஞ்சம் டென்ஷன் ஆகுது தான் கைஸ். இது இன்னும் கொஞ்சம் தான் கைஸ், அப்புறம் வந்து மெயின் ரோடு வந்துடும். மெயின் ரோடுமே அந்த சைடு வந்து ரோடு வந்து செம்மையாக இருக்கும் கைஸ். அந்த நேச்சுரல் வியூ, அந்த ரெண்டு சைடுமே மரம் வரும், நல்லாயிருக்கும் அந்த இடத்துல ஓட்டுறதுக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். மற்றபடி இந்த ரோடை வந்து கஷ்டப்பட்டு ஓட்டி கொண்டு வெளியே போவோம் கைஸ். ஏதாவது தெருவுக்குள்ளே வந்து வண்டி நம்ம ஜிடியில் போகும்போது நல்லா இருக்குது கைஸ். அந்த எக்ஸாஸ்ட் வந்து சவுண்ட் ரொம்ப லவுடாக இருக்குது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்குல்ல கைஸ் இந்த மாதிரி ஓட்டுறதுக்கு. ஹைவேஸு செம்மையாக இருக்குங்க ஜிடியில். யாராவது ஜிடி எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக எடுங்க கைஸ். ஒர்த்து. ஃபைனலி ஒரு வழியாக மெயின் ரோடு வந்தாச்சு கைஸ். நான் சொன்னேன் எல்லா ரோடு எப்படி இருக்குது பாருங்கள் கைஸ். ஃபுல்லாகவே வந்து சைடில் மரம் வரும், நடுவில் ரோடு சூப்பராக இருக்கும் கைஸ். இதில் ஓட்டுறதுக்குமே நல்லாயிருக்கும். அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஜிடியோட சவுண்டு அந்த ரோடுக்கு அப்படியே வந்து எங்கேயோ ஒரு ஃபீல் வரும் கைஸ். அதெல்லாம் வந்து பைக்கில் போனால் மட்டும்தான் கைஸ் அந்த ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஒரு செம்மையாக இருக்கும். யாருக்கெல்லாம் பைக் ரைடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குது பாருங்கள், ரோடு செம்மையாக இருக்குது பாருங்கள். நான் சொன்னேன் எல்லா ரோடு பயங்கரமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ கைஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சர்ச்சே வந்துடுவாங்க. நான் உங்களுக்கு அந்த ஃபேமஸான சர்ச்சை காட்டுறேன் சரியா. நான் ஏற்கனவே போயிருக்கேன், ஒரு 2-3 டைம்ஸ் போயிருக்கேன். நான் உங்களுக்கு இந்த சர்ச்சை காட்டணும் அப்படிங்கிறதால தான் கைஸ் இன்றைக்கி போயிட்டுருக்கேன். இங்கேயே வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் அப்படி பார்த்தீங்கன்னா சரியான ஒரு க்ரௌடு வராங்க. நம்ம வந்து கோவில் சர்ச்சு வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் மற்றபடி வந்து நிறைய க்ரௌடு வரும். நல்ல ஃபெஸ்டிவல் வந்து நல்லா கிராண்டாக நடக்கும். ஸோ நல்லாயிருக்கும். இதில் வந்து அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வீடே இருக்காது அந்தளவுக்கு. ஆனாலுமே வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு கிராண்டடாக நடத்துவாங்க ஃபெஸ்டிவலை. அந்தளவுக்கு வந்து ஆட்கள் இருக்க தாங்க செய்யுது. அந்தளவுக்கு ஒரு க்ரௌடு வரும் அந்த சர்ச்சுக்கு. கோயிலும் வந்துட்டு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் கைஸ். பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம. ஏதோ வருது பாருங்கள் கைஸ். இதுதாங்க சர்ச்சு போட்டிருக்கு பாருங்கள். வாங்க அப்படி நம்ம வந்து உள்ளே போவோம் சரியா. நான் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு வந்து வீடியோ எல்லாமே எடுத்து தெளிவாக காட்டுறேன் கைஸ். உள்ள சர்ச்சே வந்து சுற்றி காட்டுறேன். சர்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் கைஸ் இருக்கும் பாருங்கள். என்ட்ரன்ஸே வந்து நல்லாயிருக்கும். சைடு மரம் பாருங்கள் கைஸ். ஸ்பீட் பிரேக்கரை கட்ட சொன்னால் அவன் எதோ கட்டி வச்சுக்கிறான்ப்பா. வண்டியை பார்த்து ஓட்ட வேண்டியிருக்கு கைஸ். என்னொன்று வரும் பாருங்கள், அந்த காம்பவுண்டு கட்டி வச்ச மாதிரி கட்டி வச்சுறாங்க.
இதுதான் கோயில் என்ட்ரன்ஸ் கைஸ். வந்தாச்சு உள்ள. ஸோ கைஸ் ஃபைனலி என் சர்ச்சுக்கு வந்தாச்சு. நான் உங்களுக்கு வந்து அந்த சர்ச்சை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த சர்ச்சு பாருங்கள் கைஸ். புனித லூர்து அன்னை ஆலயம். சர்ச்சுக்குள்ளே வந்தாச்சு. மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். வேகமாக வந்து வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் இதுதான் லூர்து மாதா. எல்லோரும் ப்ரேயர் பண்ணிவிடுங்கப்பா. எல்லாருமே நல்லா இருக்கட்டு, எப்போவுமே நல்லா இருக்கட்டுன்னு ப்ரேயர் பண்ணிங்க கைஸ். கோயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக தான் கைஸ் இருக்கும். இவ்வளோ தான் இருக்கும் சரியா. ஆனால் நல்ல வாங்க கைஸ் அப்படியே வெளியே போயிடலாம். வெளியே போய் காட்டுறேன். ஸோ கைஸ் இந்த கோயிலில் வந்து தண்ணிக்காக தோணுன இடத்துல வந்து ஒரு ஊற்று வந்து 5 ஊற்று வந்திருக்கு கைஸ். அதில் வந்து ஃபஸ்ட்டு இது தான் பாருங்கள். பார்க்குறதுக்கு உங்கள் பாருங்கள் கைஸ், நல்லாவே காட்டுறேன். உள்ளே பாருங்கள், உள்ளே பாருங்கள் கைஸ். தண்ணி கிடக்குதா? தண்ணி கிடக்குது ஆனால் இல்லாத மாதிரி இருக்குது. இது வந்து ஊற்று கைஸ். இதை தான் வந்து புதுமை தண்ணி தீர்த்தமாக எல்லோரும் நிறைய பேர் குடிக்கிறாங்க. இதை வச்சுருக்கு பாருங்கள். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் மூஞ்சாமூத்து. 2 எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஆனால் இதில் எதுலேயுமே தண்ணி கிடையாது. சும்மா ஓப்பன் பாருங்கள். இதிலலாம் தண்ணி கிடையாது கைஸ். அதில் மட்டும் தான் தண்ணி இருக்குது. வாங்க நான் அப்படி உள்ளே காட்டுறேன். கைஸுங்க பாருங்கள். குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு தொட்டில் கட்டி போட்டிருக்கு கைஸ். இந்த சர்ச்சு வந்து ஸ்பெஷலே இது தாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை கொடுத்துருவாங்களாமா. அதான் அப்படி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுதான் வந்து இந்த கோயிலோட ஸ்பெஷலு. அதே மாதிரி மேரேஜ் ஆகாத அவங்களுக்கும் மேரேஜ் ஆகிருமா உடனே. எல்லோரும் நம்புகிறாங்க, நம்புவோம் நாமளும். ஆயிரத்தி 1949 கட்டியிருக்காங்க கைஸ். வாங்க அப்படி மேலே போவோம். நல்லா கட்டியிருக்காங்க கைஸ். இங்கே பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து அப்படியே கல்லை வச்சே கட்டியிருக்காங்க கைஸ். மேலே வந்தாச்சு. மேலே ஒரு மாதா இருக்காங்க. கண்ணாடி ஃபுல்லாக எழுதி வச்சுருக்காங்க. இதில் வந்து ஆண்டவர் பிறந்தது, அவர் செஞ்ச வந்து நன்மைகள், அருள் அடையாளங்கள் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவர் எப்படி இறந்தாங்க அப்படி எல்லாத்தையுமே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கைஸ். ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு சிற்பம் வச்சுருக்கு. அது பார்க்குறதுக்கே வந்து நல்லா இருக்குது. கண்டிப்பாக வாங்க கைஸ். எல்லாருமே வந்து இந்த சர்ச்சில் வந்து கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள். நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ, யார் யாருக்கு எது எது இல்லையோ எல்லாமே நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். எல்லாமே தருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் சொல்கிறாங்க, நம்மளும் நம்பித்தான் ஆகணும். ஸோ அதனால் நம்மளும் நம்புவோம்.
வந்து இந்த சைடு வந்து ஆண்டவர் எப்படி இறந்தாங்க, எப்படி உயிர் தள்ளினாங்க எல்லாமே வந்து இந்த சைடு வந்து போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது guys. ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு சிற்பம் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது. நான் கூட நிறைய டைம் வந்திருக்கேன், ஆனால் இதெல்லாம் பார்த்ததில்ல ஒழுங்கா. இப்போ தான் உங்களுக்கு காட்டணுங்க அப்படிங்கிறதால எல்லாத்தையுமே காட்டிகிட்ருக்கேன் guys. ஸோ guys, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. கண்டிப்பாக அந்த சர்ச்சுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் guys.